இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் குழம்பு தான். அண்ணா வந்து நான் ஊர்லேருந்து வந்திருந்தேன் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு மீன் குழம்பு வந்து பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வைக்க தெரியும், பட் ஆனால் மீன் வந்து க்ளீன் பண்ண தெரியாது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு நான்வெஜ்ஜில் என்ன வாங்கினாலுமே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னோடய ஒர்க்கு வந்து ஒன்றே சமைக்கிறது மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாக்கும் அவ்வளோ க்ளீன் பண்ண தெரியாதுன்றனால டேரெக்டாக வாங்கி என் வந்து கொடுத்துட்டா. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டேன், எப்படி கட் பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூடியூப் பார்த்தே தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போ மீன் வாங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அவங்க க்ளீன் பண்ணதுலேயுமே நான் ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பேன். மீனில் அந்த கவுச்சி சுமல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனாலே சொல்லுவாங்க, நீ இப்படி சொல்கிறனால தான் உனக்கு எதுவுமே பண்ணவே தோண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் அப்படி சொல்லவே மாட்டேன் தெய்வமே. ஏன்னா க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு இன்றைக்கி தான் வந்து புரிஞ்சுது. நைட்டுக்கு சேர்த்தே வந்து மீன் குழம்பு வந்து வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நெத்திலி மீன் குழம்பும் ஊளி மீன் ஃப்ரையும் தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கேன்.